பாருங்க, நம்மளுக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிக்கன் கிரேவி பாருங்க, சும்மா பார்க்கவே சும்மா வேற லெவலில் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சிக்கன் வந்து ஒரு 5 கிலோ தான் எடுத்துருக்கோம். 5 கிலோ வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். சிக்கன் கிரேவி செய்ய போறோம்னா வந்து நம்ம மசாலா வந்து சொந்தமா தயார் பண்ணி மசாலா வந்து நல்லா வறுத்து அரைச்சி சும்மா வேற லெவல் டேஸ்டியா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடும். என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே. பூண்டு வந்து எடுத்துருக்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, புதினா, மல்லி, முந்திரி எடுத்திருக்கு, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லி. ஒரு 5 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் சிக்கனு. இப்போ 5 கிலோவுக்கு தான் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து வறுத்து அரைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் மசாலா பூரா. அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு. வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு. முந்திரி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்து, கிராம் வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு. பட்டை சுருள் பட்டை தான் எடுத்திருக்கு. அது ஒரே ஒரு பட்டை தான் எடுத்தா அது பிரிச்சாக்க நிறைய தெரியுது. 1 கிராம் அளவுக்கு இருக்கும், போட்டுக்கலாம். பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் சிறிதளவு. சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கு. அது வந்து 750 கிராம் அளவுக்கு முழுசாக வெட்டி போட்டிருக்கு. 250 கிராம் அளவுக்கு அரைச்சி போட்டிருக்கு, போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கிறது ஒரு 250 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அஞ்சு கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன். பார்த்தா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு லைட்டா எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். நம்ம வெயில்ல அடிக்கிற வெயில் காஞ்சே போச்சு. சிக்கன் கிரேவிக்கு தம்பி லோகு வந்து மசாலா ஃபுல்லாக அவரே அரைச்சி இப்போ வறுத்து அரைச்சிருக்காரு. அந்த அரைக்கும் போதே ஸ்மெல் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. அது இப்போ அதை வச்சு அவர் பாரம்பரியமான இதில் செஞ்சுருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு, முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். உப்பு போட்டு பாருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கு மேலே அந்த ரெடி பண்ண மசாலா வந்து அரைச்சாச்சு, ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்ம இந்த மசாலா தண்ணி லைட்டா அலசன தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பாருங்க நல்லா அதிகமாக கொதிச்சு வருது பாருங்க.
இந்த மல்லி இந்த மிளகு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அது வாசனை பாருங்க நல்லா வருது. இப்போ இந்த டயத்தில் நம்ம மிளகாத்தூளும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க நமக்கு நல்லா மலை நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. 10 நிமிஷம் ஆச்சு, மூடி திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க நம்மளுக்கு அருமையாக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. பினிஷிங்க மல்லி போட்டுக்கலாம். பாருங்க நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன் கிரேவி பாருங்க, சும்மா பார்க்கவே சும்மா வேற லெவலில் இருக்கு. நம்மளுக்கு தோசை, இட்லி, பரோட்டா, நம்மளுக்கு ஒயிட் ரைஸு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி தான் ஒரு நம்ம இது கிரேவி வச்சுருக்கோம். பாருங்கள் சிக்கன் கிரேவி பாருங்கள், சும்மா வேறு லெவலில் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். இருக்கீங்களா சிக்கன் தேதி சீக்கிரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சிக்கன் கிரேவி வேற லெவல்ல இருக்கு. அவ்வளோ மாத்திருங்களேன். நான்